மாமுனிவரே, இந்த அடியேனை ஆசீர்வதியுங்கள். எழுந்திருங்கள். ஸ்ரீமன் நாராயண அருளால் சகலமும் பெற்று மகிழ்வுடன் வாழ வேண்டும். ஐயா, நீங்கள் யார்? ஆஹா, மாமுனிவரே, அருகே உள்ள காட்டில் என் மகன் நடராஜனுடன் வாழ்பவன். காட்டில் இருக்கும் மரங்களை எல்லாம் பொறுக்கி அதை ஊருக்குள் விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவன். நடராஜனின் தந்தையா? அவனுக்கு கால்கள் நடக்க வராது என்று கேள்விப்பட்டேனே. தற்போது அவன் நடக்கிறான். அதற்கு காரணம் முனிகுமாரர்களான லவனும் குசனும் தான். என் மகனுக்கு தைரியம் கூறி அவனுக்கு நம்பிக்கை ஊட்டி அவனை நடக்க வைத்து விட்டார்கள். அவனும் இப்போது நடக்கத் தொடங்கி விட்டான். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சி. மனிதனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் எதையும் செய்ய முடியும். அதை நான் என் கண்கூடாக கண்டேன். ஒரு நாள் லவனும் குசனும் காட்டில் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது நான் என் மகனை ஒரு இழுவை வண்டியில் வைத்து இழுத்து வந்து கொண்டிருந்தேன். அவர்கள் இருவரும் எங்கள் அருகில் வந்து எங்களிடம் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? நம்பிக்கையை பற்றி பேசி நடராஜனை நடக்க வைப்பதாக கூறினார்கள். ஆஹா! அவர்கள் கூறியபடியே ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், குசா, இந்த இடத்தில் நீயும் நானும் தினமும் வந்து விளையாடலாமா? விளையாடுவோமே. குழந்தைகளே, நீங்கள் யார்? நான் லவன், இவன் குசன். ஆஹா, உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. ராஜ லட்சணம். அதென்ன ராஜலட்சணம்? ராஜா மாதிரி நீங்க இருக்கீங்க. ராஜாவா? அப்படின்னா நீ ஏன் சிரிக்கிறாய்? ராஜானா தெரியாதா உங்களுக்கு? பார்க்காத விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் ராஜாவை பார்த்ததே இல்ல. பார்க்கவில்லை என்றால் ராஜா என்று எப்படி சொல்கிறாய்? சாமி கும்பிடுவியா நீ? கும்பிடுவோம். நாங்கள் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு சாமி கும்பிடாமல் பச்சை தண்ணீர் கூட நாங்கள் குடிக்க மாட்டோம். தினமும் சாமி கும்பிடுறீங்களே, நீங்க சாமியை பார்த்திருக்கீங்களா? சுவாமியை நேரில் பார்க்க முடியாது. பார்க்க முடியாதவருக்கு நீங்க ஏன் தினமும் கும்பிடு போடுறீங்க? சுவாமி இருப்பதால் தான் இந்த உலகம் நடக்கிறது. அதோ மேலே பார், சூரியன். அந்த சூரியன், இரவில் வரும் சந்திரன், நம்மேல் வீசும் இந்த காற்று, அதோ மேலே அந்த மரத்தில் இருக்கின்ற பழங்கள் எல்லாமே அந்த இறைவன் கொடுத்ததுதான். எப்படி சொல்ற? எங்கள் அம்மா சொன்னார்கள். உங்களுக்கு அம்மா தான் சொல்லி தருவாங்களா? அப்பா சொல்லி தர மாட்டாரா? எங்களுக்கு தாத்தா சொல்லி தருவாரு. பாட்டி இருக்காங்களா? பாட்டி இல்ல. ஏன் சிரிக்கிறாய்? அம்மா இருக்காங்க, ஆனா அப்பா இல்ல. அப்பாவும் இருக்கிறார். இருக்காருன்னா எங்க இருக்காரு? தெரியாது. இருந்தா வரணும்ல உங்களை பார்க்க. வருவாரு. எப்போ? அம்மா தானே அப்பா இருக்காருன்னு சொன்னாங்க. தாத்தாவும் சொன்னாரு. அவங்க ரெண்டு பேரும் சொல்றத நம்பி தானே அப்பா இருக்காருன்னு சொல்றீங்க. சுவாமி இருக்கிறார் என்று உன் அப்பா சொல்வதால் தானே நீ சாமி கும்பிடுகிறாய். எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரு. எங்க அம்மாவும் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லுடா சிங்க குட்டிகளா. உங்க ரெண்டு பேர் முகத்தையும் பார்த்துட்டு இருந்தா பசியே தெரியாது. ராஜ லட்சணம். அப்பா, இவங்களுக்கு ராசானா தெரியாதா? இவங்களுக்கு ராஜானா தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் இவங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க தான். முகத்துல எழுதி வச்சிருக்கே. ஐயா, நாங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க இல்ல, ஆசிரமத்து பிள்ளைங்க தான். அப்படியா? அந்த வால்மீகி முனிவர் மிகவும் கொடுத்து வைத்தவர். ஐயா, நாங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க இல்ல, ஆசிரமத்து பிள்ளைங்க தான். அப்படியா? அந்த வால்மீகி முனிவர் மிகவும் கொடுத்து வைத்தவர். நாங்கள் சென்று வருகிறோம். உன் பெயர் என்ன? நடராசன். நடராசனா? ஐயா, இந்த பெயரை இவனுக்கு யார் வைத்தார்கள்? நான் தான்ப்பா வச்சேன். இவனை நாங்கள் நடக்க வைக்கிறோம். உங்களுக்கு நடக்க வைக்கிற மந்திரம் தெரியுமா? மந்திரம் எல்லாம் தெரியாது, ஆனா தந்திரம் தெரியும்.
அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லி கூட நான் இவனை நடக்க வைக்கிறேன். நம்பிக்கை என்று அந்த மந்திரத்திற்கு பெயர். அதென்ன நம்பிக்கை? வலது கை இடது கை 2 கை, அப்புறம் யானைக்கு தும்பிக்கை. இந்த நம்பிக்கைன்னா என்ன கை? அது எங்க இருக்கு? நான் பார்த்ததே இல்லையே. அந்த கை கண்ணுக்கு தெரியாதே, இங்கே இருக்கிறது. நம்பிக்கை நெஞ்சில் இருந்தால் யானையை அடக்கலாம், புலியை கூட விரட்டலாம். தம்பி, நீங்க சாதாரணமான புள்ளைங்க இல்ல. உங்க பின்னாடி பெரிய ஒரு கதை இருக்கு. நீங்க நிச்சயமா ராஜா வீட்டு பிள்ளைங்களா தான் இருக்கணும். அச்சமறியாத மனசு, அறிவுல அனுபவம் உள்ளவங்கள போல பேச்சு, இதெல்லாம் சாதாரணமான வீட்டு பிள்ளைங்களுக்கு வராது. நீங்க 100 ஆண்டு நோய் நொடி இல்லாம இருக்கணும். ஐயா, உங்கள் வீடு எங்கே இருக்கு? அதோ தெரியுதே குடிசை, அங்கதான் இருக்கோம். நாங்கள் தினமும் உங்க வீட்டுக்கு வருகிறோம். இந்த அண்ணனை நாங்கள் நடக்க வைக்கிறோம். தம்பி, இனிமே இப்ப உங்க சகோதரன், நீங்க தான் பாத்துக்கணும். புலி வருது, புலி வருது, புலி வருது. என்னப்பா? புலி வருதுங்க. ஐயோ, புலி வருதா? இப்ப என்ன பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நம்மளை காப்பாத்துறதுக்கும் இங்க யாரும் இல்லையே. ஆண்டவா, எங்களை காப்பாத்து. தம்பி, நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையே. அப்பா அதோ பாருங்க, லவன் குசன். தம்பி, சரியான நேரத்துக்கு வந்தீங்க. புலி வந்துட்டு இருக்கா. புலி உங்களை ஒன்றும் செய்யாது, தைரியமாக இருங்கள். அப்படியா? அப்பா, புலி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தீங்க. ராஜா, நான் என்ன காப்பாத்திக்கிறேன்? உன்னை அந்த ஆண்டவன் காப்பாத்துவாருப்பா. அப்பா, அப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா, என்ன தனியா விட்டுட்டு ஓடுறீங்களே, எனக்கு பயமா இருக்குப்பா. என்னால ஓட முடியாது. பயப்படாதே நடராசா, நான் உனக்கு துணையாக இங்கேயே நிற்கிறேன். லவா, நீ போய் இவனுடைய அப்பாவை கூட்டிக் கொண்டு வா. அதுவரை நான் இங்கேயே இருக்கிறேன். சரி குசா. நடராசா, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இங்கேயே இருக்கிறேன். அவ மட்டும் தனியா போறானே, அவனுக்கு பயமா இருக்காதா? எங்களுக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. நீ என்னை விட சின்னவ, உனக்கு இருக்கிற துணிச்சல் கூட எனக்கு இல்லையே. உன் அப்பாவே பயந்து ஓடிவிட்டாரே, பயந்தாங்கொழியோட பிள்ளை எப்படி துணிச்சலாக இருக்க முடியும்? ராஜா, அப்பா, அப்ப தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டு இப்ப திரும்பவும் வந்திருக்கீங்களே. தப்புதான்ப்பா, தப்புதான். குசா, உன் துணிச்சல் எனக்கு இல்லப்பா. இப்பவும் நான் அடிச்சு சொல்றேன், நீயும் லவனும் சாதாரண பிள்ளைங்க இல்லப்பா. ராஜா வீட்டு பிள்ளைங்க. இந்த ஆசிரமத்துல வளர்றீங்க. உங்களுக்கு உங்கள் உயிர் தான் பெரிதாக போயிற்று. இவனால் எழுந்து ஓடக்கூட முடியாது. இப்படி இருக்கும் பிள்ளையை அனாதையாக விட்டு செல்ல எப்படி மனம் வந்தது உங்களுக்கு? புத்தி வந்ததுப்பா, புத்தி வந்தது. தன் புள்ள உசுர விட தான் உசுர பெருசா நினைக்கிறவ அப்படியே இல்லப்பா. சின்ன புள்ளியா இருந்தாலும் என்னமா பேசுற. இனிமே என் தலையில இடியே விழுந்தாலும் நான் இவனை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். என் மேல ஆணியா சொல்றேன், இனிமே இவனை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா. நீ என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னியே, வரவே இல்லையே, மறந்துட்டியா குசா? மறக்கவில்லை. கண்டிப்பாக நாளை குருதேவரிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு வருகிறோம். நீ மட்டுமா? இல்லை, லவனும் வருவான். நாங்கள் எப்போதும் பிரியவே மாட்டோம். சேர்ந்தே வருவோம், சேர்ந்தே போவோம். உங்களை நான் தான் பிரிச்சுட்டேன். எங்க அப்பா ஓடாம நின்னு இருந்தா நீயும் லவனோட போயிருந்திருப்பல. யாரும் யாரையும் பிரிக்க முடியாது நடராசா. எனக்கு நீயும் லவன் மாதிரிதான். அம்மா அப்படிதான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் பூமாதேவியின் குழந்தைகள் தான். நாங்களுமா? ஆமாம், நீங்களும் தான். அப்பா, என்னப்பா? நீங்க நாம எல்லாம் தாழ்ந்த ஜாதி, ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க, மேல் சாதின்னு சொன்னீங்களே. யாரும் தாழ்ந்த ஜாதியும் இல்லை, உயர்ந்த ஜாதியும் இல்லை. அப்படியா குசா? உன்னை இப்படியே எழுந்து தழுவிக்கணும் போல இருக்கு. ஆனா என்னால முடியாது. உலகத்திலே முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று
எங்கள் குருதேவர் சொல்லுவார். என்ன நடக்க வைக்கிறேன்னு சொன்னியே. கண்டிப்பாக நடக்க வைப்பேன். லவன் வரட்டும். இதோ லவன். ஏன் ஓடி வருகிறாய்? நேரமானால் குருதேவர் கோபித்துக் கொள்வார். வாப்பா வீரப்புள்ள, புலிக்குட்டிய தைரியமா வரட்டின வீரப்புள்ள. புலிக்குட்டிய தைரியமா வரட்டின உன்னோட துணிச்சல் என்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னை தூக்குற பலம் என்கிட்ட இருக்கு. புலிக்குட்டிய துரத்தின வீரப்புள்ள, சூரப்புள்ள, தீரப்புள்ள. நாம இந்த அண்ணனை நடக்க வைக்கலாமா? உனக்காக தான் காத்திருக்கிறேன். நீ அந்த கையை பிடித்துக்கொள், நான் இந்த கையை பிடித்துக் கொள்கிறேன். மெதுவா மெதுவா. முடியலப்பா. பயப்படாதீர்கள், நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, என்னால நல்லா நடக்க முடியுமாப்பா? மெதுவா மெதுவா. மெதுவா மெதுவா. என் புள்ள எழுந்திருச்சுட்டா, என் புள்ள எழுந்திருச்சுட்டா, என் புள்ள எழுந்துட்டா, என் புள்ள நடக்கிறான், என் புள்ள நடக்கிறான், என் புள்ள நடந்துட்டா, என் புள்ள நடந்துட்டா. பிள்ளைங்களா, உங்க கையில மந்திரம் இருக்கு. மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. நெஞ்சில் துணிவும் நம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்திருக்கிறார். யாரு? அம்மாவா? யார் உங்க அம்மா? வனதேவி. அவங்க வெறும் வனதேவி இல்லப்பா, ஆத்தா. நான் கும்பிடுற மகமாயி. அப்பா, நான் நொண்டின்னு என்ன நடக்க விடாம வண்டியிலேயே உட்கார வச்சு எனக்கு தன்னம்பிக்கையே இல்லாம பண்ணிட்டீங்களேப்பா. உண்மை தப்பா, தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு நடராஜா, மன்னிச்சிடு. குழந்தைங்களா, நடக்க முடியாம இருந்த என் பிள்ளைய நீங்க நடக்க வச்சிட்டீங்களேப்பா. நாங்கள் நடக்க வைக்கவில்லை, இவன் நம்பிக்கை இவனை நடக்க வைத்து விட்டது. நாங்கள் பழகிய பிறகு இவன் நன்றாக நடப்பான். இவன் நன்றாக நடந்த பிறகு எங்களுடன் ஓடி விளையாடுவான். நாங்கள் ஆசிரமத்திற்கு கிளம்புகிறோம், அம்மா எங்களை தேடுவார். இவன் நன்றாக நடந்த பிறகு எங்களுடன் ஓடி விளையாடுவான். நாங்கள் ஆசிரமத்திற்கு கிளம்புகிறோம், அம்மா எங்களை தேடுவார். இன்னும் சில நாட்களில் நன்றாக விளையாடுவான். ரொம்ப சந்தோஷம். நடராசா, நாங்கள் சென்று வருகிறோம். சரி, நாளைக்கு வருவீங்களா? தினமும் என்ன நடக்க வைப்பீங்களா? சரி, நடக்க வைக்கிறோம். ஐயா, நாங்கள் சென்று வருகிறோம். பிள்ளைங்களா, நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு வீரம் மட்டும் இல்ல, நெஞ்சில ஈரமும் இருக்கு. பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதையா நடக்கணும்னு தெரியுது. இல்லனா என்னையும் மதிச்சு போயிட்டு வரேன்னு சொல்லுவீங்களா? என்னப்பா சொல்ற? லவா, குசா, உங்கள் உபநய சடங்கு சிறப்பாக நிறைவேறியது. ஸ்ரீமன் நாராயணன் அருளால் இன்று நான் எனக்கு தெரிந்த அத்தனை கலைகளையும் என் ஆன்மீக சக்தியால் உங்களுக்கு பரிபூரணமாக உங்கள் மனதிலே பதியும்படி உபதேசிக்கிறேன். ஆயக்கலைகள் 64 அருள் புரியும் சரஸ்வதி மாதா, இந்த குழந்தைகளுக்கு உன் அருள் பூரணமாக இருக்க வேண்டும் தாயே. ஓம் சரஸ்வதியாய நமக, ஓம் சரஸ்வதியாய நமக. தாயே, எனக்கு அருளிய அத்தனை சித்திகளையும் இவர்களுக்கு கிட்ட அருள் புரிய வேண்டும் தாயே. தாயே, எனக்கு அருளிய அத்தனை சித்திகளையும் இவர்களுக்கு கிட்ட அருள் புரிய வேண்டும் தாயே.
காவியம் பாடிய மாமுனிவரே, ஸ்ரீராமனின் செல்வங்களுக்கு நீங்கள் போதிக்கும் கலைகள் சித்தி அடையும். என்னுடைய ஆசிகள் அவர்களுக்கு பூரணமாக உண்டு. சரஸ்வதி மாதா, இந்த எளியவனின் பிரார்த்தனைக்கு கருணை கூர்ந்து தரிசனம் தந்து அருள் புரிந்ததற்கு இந்த வால்மீகியின் கோடி கோடி வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன். குழந்தைகளே, மாதா சரஸ்வதி தேவியின் கருணையால் உங்களுக்கு இந்த உலகத்தில் அறிய வேண்டிய அத்தனையும் சித்தியாகிவிட்டது. என்னைப் போல் நீங்கள் கல்வியில் பெற வேண்டிய தேர்ச்சிகள் அத்தனையும் அன்னையின் அருளால் உங்களுக்கு வந்துவிட்டது. என்னைப் போல் கவிதை புனையும் ஆற்றல், கவிதைகளை இசையுடன் பாடும் ஆற்றல் எல்லாம் பெற சரஸ்வதி தேவியே இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். குழந்தைகளே, எழுந்திருங்கள், வாருங்கள், போகலாம். இஷ்வாகு குல வாரிசுகளாம் லவனுக்கும் குசனுக்கும் நான் வில் பயிற்சி அளிக்க வேண்டிய நிலை. அட்சர தேவதைகளே, அனுகிரகம் புரியுங்கள். குசா, பெற்றுக்கொள். லவா, பெற்றுக்கொள். குசா, லவா. அதோ அந்த மரத்தின் மீது இருக்கும் அடையாளத்தை பார்த்து அம்பை விடு. அதோ அந்த மரத்தின் மீது இருக்கும் குறியை பார்த்து அம்பை விடு. ஷபாஷ். லவா, அந்த மரத்தின் மீது இருக்கும் குறியை பார்த்து அம்பை விடு. ஷபாஷ். இந்த பாராட்டு உங்கள் பயிற்சியின் முதிர்ச்சிக்கு முதற்படியாக அமையட்டும். இந்த பயிற்சியின் முனைப்பு தொடரட்டும். கற்றுக் கொடுக்க வேண்டிய வித்தைகளை நான் கற்றுத்தருகிறேன். நீங்கள் கவனத்துடன் இருந்து கருத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டும். அசையாத மரத்தில் உள்ள அடையாளத்தை பார்த்து குறி தவறாமல் அடித்தீர்கள். இனி ஓடும் விலங்குகள் மீது குறி தவறாமல் அடிக்கும் வித்தையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். கவனம் சிதறாமல் அடித்தால் அவ்விலங்குகள் மீது உங்கள் அம்பு பாயும். என்ன? சரி குருதேவா. லவா, குசா, இனி ஓடும் விலங்குகள் மீது அம்பு விடுங்கள். அதோ புலி உருமல் கேட்கும் திசையை இலக்காக வைத்து அதன் மீது அம்பு விடுங்கள். நீங்கள் விட்ட அம்பு புலியின் மீது படவில்லை. கொஞ்சம் கவனமாக அந்த உருமல் சத்தத்தை உற்று கவனியுங்கள். அந்த ஒலி மூலம் உங்களுக்கும் புலிக்கும் உள்ள தூரம் புரியும். எங்கே? அம்பை விடுங்கள். இலக்கில் பட்டுவிட்டது. புலி மரண வேதனையில் கத்துகிறது. வெற்றி பெற்று விட்டீர்கள்.
இனி உங்களுக்கு அஸ்திர பயிற்சி. அக்ஷர தேவதைகளே, மகரிஷி, உங்கள் மகத்தான பணி மகோன்னதமாகும். இந்த சிறுவர்கள் வீரத்திலும் வில் பயிற்சியிலும் அஸ்திரங்களை பயன்படுத்துவதிலும் நிகரற்று விளங்குவார்கள். உங்கள் பயிற்சி அவர்களை சிறந்தவர்களாக்கும். அக்ஷர தேவதைகளே, உங்களை வால்மீகி வணங்குகிறேன். என்னை வாழ்த்துங்கள். அஸ்திர தேவதைகளே, இந்த எளியவன் பிரார்த்தனைக்கு இறங்கி அருள் புரிந்ததற்கு என் கோடி கோடி வணக்கங்களை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் இச்சிறுவர்கள் வேண்டும் போது தோன்றுவதற்கான மந்திரங்களை அவர்களுக்கு உங்கள் ஆசிகளுடன் உபதேசிக்கிறேன். அருள் புரியுங்கள். எல்லாம் உங்கள் மனம் போல் நிகழ எங்கள் வாழ்த்துக்கள். அதிர்ஷ்ட குழந்தைகளே, அஸ்திர தேவதைகள் உங்களுக்கு அருள் புரிந்தார்கள். நான் சொல்லும் மந்திரத்தை நீங்கள் மனதுக்குள் சொல்லிக்கொண்டு அந்த அஸ்திரத்துக்குரிய தேவதையை நினைத்தால் அந்த தேவதை உங்கள் வில்லில் இருந்து புறப்படும் பானம் நீங்கள் நினைத்தபடி செயல்பட அருள் புரிவாள். அந்த அஸ்திர வித்தையை அழைத்து பணி முடிந்தவுடன் அந்த அஸ்திர தேவதைக்கு நன்றி சொல்லி நான் சொல்லித்தரும் மந்திரத்தை மனதுக்குள் ஜபித்தால் அஸ்திர தேவதை மறைந்து விடுவாள். பிறகு நீங்கள் வேண்டும்போது வருவாள். அந்த வித்தைக்குரிய மந்திரத்தை இப்பொழுது நான் சொல்லித் தருகிறேன். லவா, அருகில் வா. உஷா, அருகில் வா. சித்தியாகிவிட்டது. அதோ தெரிகிறதே, அந்த மரத்தின் மீது அக்னி அஸ்திரத்தை விடுங்கள். வணக்கம் குருதேவா. என்ன சத்யா, குரு இன்னும் தியானத்தில் உள்ளாரே? ஆம், இன்று அதிகாலையில் நதிக்கரை சென்று திரும்பியவர் தியானத்தில் அமர்ந்தார். இதுவரை தியானத்திலேயே இருக்கிறார். குரு முக்கியமான தியானத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். வாருங்கள் பரத்வாஜ முனி. வணக்கம் அனுதேவி. தங்களை சில தினங்களாக காணவில்லையே. குருநாதர் உத்தரவுப்படி சில இடங்களுக்கு சென்று வந்தேன். அயோத்தியில் ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளது. அதை அடியவள் அறியலாமா? குருநாதரிடம் சொல்லுகிறேன், நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். வனதேவி, என்ன என்னை எல்லோரும் சூழ்ந்து உள்ளீர்கள்? ஏதாவது முக்கிய செய்தியா? பரத்வாஜரே, எப்போது வந்தீர்கள்? இப்பொழுதுதான் குருதேவா. குருதேவா, அயோத்தியில் ஒரு அதிசயமாம். அறிவேன் மகளே, அது ஸ்ரீராமன் மீது ஏற்பட்டுள்ள களங்கம். அது இப்போது துடைக்கப்பட்டு விட்டது மகளே. அவர் மீது களங்கமா? குருதேவா. சத்யா, குருதேவா, நீ புறப்படு. அப்படியே. பரத்வாஜரே, குருதேவா, தாங்கள் அறிந்த விஷயங்களை நான் அறிவேன். பூஜைக்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள். மாலையில் சந்திக்கலாம். தங்கள் சித்தப்படியே. என் சுவாமி மீது களங்கமா? ஆம் மகளே, நான் சில காலமாகவே லவகுசர்களின் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருந்ததால் என் காவிய தலைவன் பற்றிய கவனத்தில் ஈடுபடாமல் இருந்துவிட்டேன். திடீரென்று நேற்று இரவு
எனக்கு ஸ்ரீராமன் பற்றிய நினைவு. அதனால்தான் இன்று காலை நான் தியானத்தில் அமர்ந்து ஸ்ரீராமனை பற்றி ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தேன். அவரை பற்றி அறிந்ததை இந்த பேதைக்கு சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்கிறேன். சுக்ரீவன் உதவியை உன் பொருட்டு நாடிய ஸ்ரீராமன் அவனுக்கு உதவி செய்வதாக வாக்களித்தான். அதனால் வாலியை கொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஸ்ரீராமன் தள்ளப்பட்டான். வாலியை நேரில் நின்று கொல்ல முடியாது என அறிந்த ஸ்ரீராமன் மறைந்திருந்து கொன்றான். அதனால் ஸ்ரீராமனுக்கு பெரும் பழி ஏற்பட்டது. அது சில தினங்களுக்கு முன்னால் அயோத்தியில் வாலியின் வார்த்தைகளாலே அந்த களங்கம் நீக்கப்பட்டு விட்டது. கேட்கும் போதே தேனினும் இனிமையாக செய்தியாக உள்ளது. உண்மைதான் மகளே. என் காவிய தலைவன் மீது பழி சுமத்தப்பட்ட போது அவன் மனம் என்ன பாடுபட்டிருக்கும். ஆனால் இப்போது எப்படி இருந்திருக்கும் என்று நினைக்கும் போதே மட்டிலா ஓகை அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது மகளே. குருதேவா, இது எப்படி நடந்தது? வெள்ளையன் வடக்கிருத்தல் முறையால் தனது உயிரை போக்கிக் கொள்ள முடிவு செய்திருக்கிறான். அப்போது இறந்து போன வாலி கவிஞனாக வந்து அயோத்தி வீதிகளில் ஸ்ரீராமனையும் மக்களையும் மிக மிக இழிவாக பழித்தும் பேசியிருக்கிறான். அவன் யார் என்று அறிய தலைமை காவலர், அமைச்சர் சுமந்தரர், ஆஞ்சநேயர் ஆகியோர் சென்றுள்ளனர். அவர்களிடம் அந்த கவிஞன் தன்னை விசாரிக்க அவர்கள் தகுதியில்லாதவர்கள் என கூறியிருக்கிறான். என்ன, ஆஞ்சநேயருக்கும் அமைச்சர் சுமந்திரருக்குமா தகுதி இல்லை என்று கூறினார்? ஆம் மகளே. அவர்கள் மீது சாட்டிய குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என இருவர்களுமே ஏற்றுக்கொண்டார்களாம். அப்படியா? பிறகு என்ன நடந்தது? ஸ்ரீராமன் அந்த கவிஞரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறான். அப்போது வடக்கிருந்த வெள்ளையன் உயிர் போகும் தருவாயில் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. வெள்ளையனை காப்பாற்ற ஸ்ரீராமன் அங்கே சென்றுள்ளான். வெள்ளையன் உயிரை பிரபு காப்பாற்றினாரா? ஸ்ரீராமனின் குணம் மகளே நீ அறியாததா? அவன் ராஜாராமன், மக்களுக்காக அரசாள்பவன். வெள்ளையனை காப்பாற்றி விட்டான். இதை கண்ட கவிஞனாக இருந்த வாலி ஸ்ரீராமனிடம் தான் வாலி என்றும் தன்னை அவன் கொன்றதற்கான காரணத்தை புரிந்து கொண்டதாகவும் வான், கடல், பூமி அனைத்தும் அறிய ஸ்ரீராமன் கலங்கமில்லாதவன் என்பதை கூறிவிட்டு போய்விட்டான். அப்பா, அவர் இதுவரை சுமந்து வந்த மிக மோசமான களங்கம் வாலிவதம். அதற்கு வாலிய விளக்கம் கொடுத்து உலகத்தின் சந்தேகங்களை தீர்த்ததற்காக நான் வெள்ளையனுக்கு நன்றி கூறுகிறேன். வெள்ளையனுக்கா? ஆமாம் அப்பா. உன் இன்றைய அவமானங்களுக்கும் உன்னை ஸ்ரீராமன் காட்டிற்கு அனுப்பி தியாகம் செய்ததற்கும் அந்த வெள்ளையன் தானே காரணம்? என் பிரபுவின் வாலிவத களங்கம் தீர்வதற்கு அந்த வெள்ளையன் தானே காரணம். என் பிரபுவின் புகழிற்காக என் வாழ்வு சிதைந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். சீதை, உன்னை ராமனோ நீ ராமனையோ விலகவோ விலக்கவோ முடியாதம்மா. ராமனுக்காக நீயும் உனக்காக ராமனும் பிறந்துள்ளீர்கள். நான் எழுதி கொண்டிருக்கும் 2வது ராமாயணம் உத்திர ராமாயணம் உணர்ச்சிகள் நிறைந்த காவியம். நீதானமா அதற்கு தலைவி. அதை எழுதும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் அந்த இறைவனுக்குத்தான் நன்றி சொல்லுவேன். தேவி, பிரபு, என்ன கனகத்திற்குள் அழைத்து வந்து விட்டீர்கள்? அங்கே பார். ஆசிரமத்து குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கவா என்னை அழைத்து வந்தீர்கள்? ஆம், ஆசிரமத்து சிறுவர்களுடன் அரண்மனை குழந்தைகளும் விளையாடுகிறார்கள். அரண்மனை குழந்தைகளா? ஆமாம் தேவி, அந்த குழந்தைகள் நடுவில் ராஜ லட்சணத்துடன் 2 குழந்தைகளை பார். அவர்கள் யார் பிரபு? என் பிரபுவின் குழந்தைகள். ஏன் சிரிக்கிறாய் தேவி? அண்ட சராசரங்கள் அத்தனைக்கும் பிரபு நீங்கள். உங்களுக்கு ஒரு பிரபுவா? ஆம் தேவி, அந்த பிரபு இந்த பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு. அது யார் பிரபு? உங்களுக்கே பிரபு?
நான் எப்போதும் ஜெபம் செய்து கொண்டிருப்பேனே, நீ கூட கேட்பாயே. ஆம், கேட்பேன். பக்தர்கள் தங்களது திருநாமத்தை கூறி வாழ்க்கை கடலை கடக்கிறார்கள். அப்படி இருக்க அனைவருக்கும் தோணியாக இருக்கும் தங்களுக்கு யார் பிரபு? மானிடனாக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு. அவர்கள் மகாவிஷ்ணுவின் மைந்தர்களா? இல்லை, மகாவிஷ்ணுவின் மானிட பிறவியான ஸ்ரீராமனின் செல்வங்கள். என்ன சொல்கிறீர்கள் பிரபு? என்னால் நம்ப முடியவில்லை. நம்ப முடியாது, ஆனால் நம்ப வேண்டிய ஒரு உண்மை தேவி. நான் தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்த போது என்ன நாமத்துடன் ஜெபம் சொல்லுகிறீர்கள் என்று நீ கேட்டாய் அல்லவா? ஆம், கேட்பேன். நீங்கள் ஜெபம் செய்யும் நாமத்துக்குரிய ராமனின் குழந்தைகளா அங்கு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்? என் பிரபுவின் உயிரான மகாலட்சுமியின் மறு உருவம் சீதையை பார்த்தாயா? ஆம், மகாலட்சுமியின் மறு உருவம் சீதைதான். தாதி பெண்கள் பின்னே வர ரத்தின கம்பளத்தில் மலர்கள் மேல் பதிய வேண்டிய பாதம் இப்படி கல்லிலும் முள்ளிலும் வருவதை பார்க்கும் பொழுது எனக்கே தங்களின் மீது கோபம் வருகிறது. தாதி பெண்கள் பின்னே வர ரத்தின கம்பளத்தில் மலர்கள் மேல் பதிய வேண்டிய பாதம் இப்படி கல்லிலும் முள்ளிலும் வருவதை பார்க்கும் பொழுது எனக்கே தங்களின் மீது கோபம் வருகிறது. என் மீதா? ஆம், உங்கள் மீதுதான். நான் உனக்கு கோபம் வரும்படி என்ன செய்தேன்? ஒரு பெண்ணின் மனம் ஒரு பெண்ணிற்குத்தான் தெரியும். எனக்கு சீதையின் அருகில் சென்று பரிவோடு பேச வேண்டும் போல் இருக்கிறது. இப்படி ஓயாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் இவர் ராமன். தாங்களும் ஓயாது ஜெபித்துக் கொண்டிருக்கும் நாமத்துக்குடையவரா? ஆம் தேவி, என் ராமர். மனைவியை பிரிந்தால் இப்படித்தான் அழுவார்களா? உன்னால் அந்த பிரிவின் வேதனையை புரிந்து கொள்ள முடியாது. என்னாலா? ஆம். ஏன் ஏன் என்னால் புரிந்து கொள்ள முடியாது? நீ என்னை பிரிந்து இருந்தால் தானே உனக்கு பிரிவின் வேதனை புரியும். நீதான் என்னை பிரிய மாட்டாயே. நீ என் உடலில் பாதி அல்லவா? பாதி பிரிந்தால் எஞ்சி இருக்கும் மீதி என்ன செயலாற்ற முடியும்? இயற்கையின் இயக்கங்கள் நிற்கும். சூரியனும் சந்திரனும் அசைவற்று கிடப்பார்கள். வானம் பொழியாது, பூமி விளையாது. படைப்பும் பாதிக்கப்படும், படைக்கப்பட்டவைகளும் பாதிக்கப்படும். பயமுறுத்துகிறீர்களா? பயங்கரங்கள் நிகழும் என்கிறேன். நான் சொன்னால் கேட்பீர்களா பிரபு? நீ சொல்லி நான் எதை கேட்காமல் இருந்திருக்கிறேன் தேவி? மனைவியின் பிரிவையே தாங்க முடியாத அந்த கோழை மனிதனின் நாமத்தை ஜெபிப்பதை விட்டுவிடுங்கள். விட்டு விடுகிறேன். அதற்கு நீயும் நான் சொல்வதை கேட்பாயா? கேட்கிறேன். என் இறைவன் சொல்லி நான் எதை கேட்காமல் இருந்திருக்கிறேன்? மறந்து விட்டாயா? நினைத்துப் பார். மறக்கவில்லை. என் தந்தை தட்சன் செய்த யாகத்திற்கு போகாதே என்றீர்கள். பிறந்த வீட்டு பாசம், உங்கள் சொல்லை மீறி சென்றேன். அதன் விளைவு என் கோபம், ருத்ர தாண்டவம். உன்னை பிரிந்து நான் பட்ட துயரம் எனக்குத்தான் தெரியும். ராமன் அன்பின் வடிவம். அவர் திருநாமத்தை சதா நான் ஜெபித்துக் கொண்டிருப்பதால் தான் அது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மாப்பிள்ளையின் நலனை மைத்துனர் தானே கவனிக்க வேண்டும். என் சகோதரனின் அம்சம் தானே உங்கள் ராமன். சரி, நமக்குள் சண்டை எதற்கு? என் பிரபு தன் மனைவியை பிரிந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். நானும் உன்னை பிரிந்து புலம்ப வேண்டுமா?
தாங்கள் யாரை எதிர்பார்க்கிறீர்கள்? சத்யாவை. ஆ, தங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? கூறுங்கள், நான் செய்கிறேன். சீதை, சில அதிசய நிகழ்வுகள் ஆசிரமத்துக்கு அருகே நடக்க இருக்கிறது. என்னுடைய ஞான திருஷ்டியால் அறிய முயன்றேன். ஆனால் தெளிவாக எதுவும் விளங்கவில்லை. அதற்கும் தாங்கள் சத்யாவை தேடுவதற்கும் காரணமில்லாமல் காரியமில்லை. நான் சத்யாவை ஒரு விஷயத்தை அறிந்து வர அனுப்பியுள்ளேன். அதனால் தான் இந்த எதிர்பார்ப்பு. முற்றும் துறந்தவன் கூட ஆவலோடு எதிர்பார்க்க செய்யும் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. அந்த நிகழ்வு என்ன என்பதை தங்கள் மகள் நான் அறியலாமா? எனக்கே அது என்னவென்று இதுவரை அறிய முடியவில்லை. வணக்கம் குருதேவா. லவனும் குசனும் அவர்கள் தோழர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே புதியவர்கள் எவரேனும் உள்ளனரா? இல்லையே குருதேவா, நடராஜன், கபிலன் மற்றும் ஆசிரம சிறுவர்கள் தான் உள்ளனர். அப்படியா? உன் கண்களுக்கு வேறு யாரும் தென்படவில்லையா? இல்லை குருதேவா. சரி, நீ சென்று உன் வேலைகளை கவனி. குருதேவா, தங்களுக்கு இந்த அளவுக்கு ஆவலை ஏற்படுத்திய அந்த நிகழ்வு மனமோ மகிழ்வடை செய்கிறது. கிடைத்ததற்கரிய தரிசனம் தர இருக்கிறார்கள். அவர்கள் யார்? தரிசனம் எனக்கா அல்லது நமது ஆசிரமத்தில் உள்ள வேறு யாருக்கு? எனக்கு அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என மனம் விரும்புகிறது. லவகுசர்களுக்கு கிடைக்குமா, உனக்கு கிடைக்குமா என அறிய ஆவல் கொண்டு என் உள்ளம் அலைமோதுகிறது. அப்பா, இதுவரை தாங்கள் இவ்வளவு பரபரப்பாக காணப்பட்டதில்லையே. ஆனால் இன்று தேவ நிகழ்வுக்கும் தெய்வ நிகழ்வுக்கும் தான் என் மனம் பரபரப்படையும். அதுபோன்று ஒன்று நடக்க இருக்கிறது. சீதை, நீ யார் என்று அன்று ஒரு நாள் காட்சி தந்தாயே. எதிர்பாராத நிகழ்வால் உடல் முழுவதும் பரவசம் கொண்டது. அது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தரப்போகிறாரா அல்லது என் காவிய நாயகன் என் கண்களுக்கு விருந்தளிக்கப் போகிறாரா? குருதேவா, என் பிரபு வருவாரா? அதுதான் எனக்கும் புரியவில்லை மகள். நான் கானகத்தில் உள்ள ஆலயத்துக்கு சென்று வருகிறேன். பிரபு, நான் இப்போது குருதேவர் விளையாட்டு விளையாட விரும்புகிறேன். அந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். உனக்கு பிடிக்கிறது, மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குருதேவர் விளையாட்டுனா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் தான் குருதேவர். அப்ப நாங்கெல்லாம் படிக்கணுமா? அப்படி இல்லை. நான் சொல்லும் நாமத்தை சொன்னால் போதும். என்ன நாமம்? ஸ்ரீராம நாமம். அதை இப்ப எதுக்கு சொல்லணும்? பிரார்த்தனைக்காக சொல்ல வேண்டும். யாருக்காக பிரார்த்தனை? நம் நடராஜனுக்காக. அவன் கால் சரியாவதற்காக. அதுதான் நீயும் குசனும் அவனை நடக்க பழகி கொடுத்து இப்ப நல்லா நடக்கிறானே. அவன் பூரண குணமாக இந்த பிரார்த்தனை குணப்படுத்துமா? குணப்படுத்தும். எங்கள் குருதேவர் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாடி காட்டி சொல்லிக் கொடுத்தார். சுந்தரகாண்ட கதை என்ன கதை? மாயாஜால கதையா? இல்லை, முயற்சி வெற்றி தரும் என்ற கதை. என்ன முயற்சி? காணாமல் போன சீதா மாதாவை தேடி நாலா பக்கமும் வானர சேனைகள் போயிற்று. இலங்கையில் சீதை இருப்பது தெரிந்தது. ஹனுமான் கடலை தாண்டி பறந்து போய் அசோகவனத்தில் சீதையை கண்டார். ஹனுமானை யாரும் பார்த்துட்டாங்களா? இல்லை, யாரும் பார்க்கவில்லை. மரக்கிளையில் ஒளிந்து கொண்டு சீதா மாதாவை பார்த்து கொண்டிருந்தார்.